வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான பரங்கிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாக்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோடனே மீடியம் சைஸ் பரங்கிக்காயை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இடையிடையே அப்பப்போ கலந்து விட்டுடலாம். தண்ணி வற்றி வரணும். காய் நல்லா முக்காப்பதம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு, பூவாட்ட வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நல்லா பிரட்டி விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.